அடுத்து நம்ம பார்க்க போகிற டைமென்ஷன் மாரல் டெவலப்மெண்ட், ஒழுக்க வளர்ச்சி. மாரல்னா எது சரி எது தவறு அப்படின்னு முடிவு பண்ணுற திறன் நமக்கு இருக்குல்ல, அது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றது தான் மாரல் டெவலப்மெண்ட் அப்படின்றது. சின்ன வயசுலேருந்தே இது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நம்ம பெரியவங்க ஆகிற வரைக்கும் இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது எதை வச்சு முடிவு பண்ணோம்னா, நம்மளை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட், குறிப்பாக நம்ம எந்த கல்ச்சரில் இருக்கோம். உதாரணத்துக்கு சில வீடுகளில் இல்லை சில ஊர்களெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறது ரொம்ப காமனாக எல்லாருமே பேசுவாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அது தவறாகவே அவங்களுக்கு தெரியாது, மாரலாக அது கரெக்ட் அப்படி தான் தோணும். ஏன்னா எல்லாருமே பேசுகிறாங்க அப்படின்னு. இதே இன்னொரு சூழ்நிலையில் வளர்கிற ஒரு குழந்தை வந்து ஒரு சின்ன கெட்ட வார்த்தை பேசினாலே அது மாரல் படி தப்புன்னு தோணும். ஸோ இது மாதிரி தான் நம்ம எந்த கல்ச்சரில் இருக்கோம், எந்த ரிலீஜன் சம்மந்தப்பட்டிருக்கோம், நம்மளுடைய பர்சனலாக நமக்கு என்ன ஃபிலாசபி இருக்குது, என்ன மாதிரியான தத்துவங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இது மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற பல விஷயங்கள் தான் நம்மளுடைய மொராலிட்டியை தீர்மானம் பண்ணும். பியாஜே காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தியரி கொடுத்தாரு, அதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு தியரி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 ஸ்டேஜில் இந்த மாரல் டெவலப்மெண்ட் நடக்கும். மொதல் ஸ்டேஜ் வந்து 4 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும். இது பேர் வந்து ஹெட்ரோனமஸ் மொராலிட்டி, பிறர் கட்டுப்பாட்டு நெறி. இங்கே நம்மளுடைய மொராலிட்டியை தீர்மானம் பண்ணுறது மற்றவங்க தான். பேரண்ட்ஸாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம். அவங்க சர்டன் ரூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் நமக்கு மெயின் குறிக்கோளாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணலன்னா நமக்கு வந்து தப்புன்னு தோணும். அந்த ரூல்ஸ் எதுக்கு வச்சுருக்காங்க, அதோட நோக்கம் என்ன, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு மேலே இருக்கிற ஒரு அத்தாரிட்டி, அது ஸ்கூலாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம், அவங்க ஒரு ரூல் போட்டாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட மெயின் நோக்கமாக இருக்கும். அந்த ரூலோட இன்டென்ஷன் என்ன அது முக்கியம் இல்லை, அதோட கான்சிக்வன்ஸ் தான் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு கிளாஸை உடைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக திட்டுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா, கிளாஸை உடைக்கிறது தப்பு அப்படின்னு தான் தோணும். சில சமயங்கள் நம்ம தெரியாமல் ஆக்சிடெண்ட்டில் அதை தட்டி விட்டு உடைச்சிருவோம். அது ஒரு ஆக்சிடெண்ட் தான், ஆனால் குழந்தைய பொறுத்த வரைக்கும் அது தப்பு. கிளாஸ் உடையாமல் இருக்கணும், அதுதான் அதனுடைய மெயின் குறிக்கோளாக இருக்கும். ஒரு 2 பசங்க இருக்காங்க, ஒரு பையன் தெரியாமல் 2 கிளாஸை உடைச்சிட்டான், இன்னொரு பையன் வேணும்ட்டே ஒரு கிளாஸை உடைக்கிறான். அப்போ இந்த குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுன்னா, 2 கிளாஸ் உடைச்சது தான் தப்பு அப்படின்னு தோணும். ஒருத்தன் ஆக்சிடெண்ட்டாக உடைச்சிருக்கான், இன்னொருத்தர் வேணும்ட்டே உடைச்சிருக்கான், ஆனால் அதிக அளவு கான்சிக்வன்சஸ் எதில் இருக்கோ அது தப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். ஸோ இது முழுக்கவே பிளைண்ட் ஒபீடியன்ஸ், என்ன ரூலோ அதை மீறாமல் இருக்கணும். அதுதான் பிறர் கட்டுப்பாட்டு நெறி, ஹெட்ரோனமஸ் மொராலிட்டி அப்படின்றது. அடுத்த ஸ்டேஜ் 8 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அட்டானமஸ் மொராலிட்டி, சுய கட்டுப்பாட்டு நெறி. ரூல்ஸ் இருக்குது, கரெக்டு தான், நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. தெரியாமல் ஒரு கிளாஸ் உடைச்சிட்டோமா, கிளாஸ் உடஞ்சிருச்சு தான், ஆனால் இது ஒரு ஆக்சிடென்ட், அதனால் அது பெரிய தப்பு இல்லை அப்படின்னு தோணும். தெரிஞ்சே ஒரு கிளாஸை உடைக்கிறது தான் தப்பு அப்படின்ற முடிவுக்கு இப்போ வருவாங்க. ஸோ அப்போ இங்கே கான்சிக்வன்ஸ் வந்து முக்கியம் இல்லை, இன்டென்ஷன் தான் முக்கியம். அதே மாதிரி இங்கே அக்ரிமெண்ட்டும் முக்கியம். ஒருத்தர் அடிக்கிறதோ, தள்ளி விடுறதோ, உதைக்கிறதோ அது எல்லாமே தப்பு தான். ஆனால் அதே ஒரு ஃபுட்பால் கேம் விளையாடும் போது இதெல்லாம் காமன், அது கேமோட ஒரு பார்ட்டு. 2 டீமே அதுக்கு அக்ரி பண்ணி தான் வராங்க, விளையாடுறாங்க. அப்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எது சரி எது தவறு அப்படின்றத முடிவு பண்ணிக்கிற பக்குவம் வந்து அவங்களுக்கு அந்த 8 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ள தான் வரும். அடுத்து கோல்பர்க் இதே மாதிரி மாரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தியரி கொடுத்துருக்காரு. இதில் 3 லெவல் அவர் சொல்கிறாரு. பிறந்ததுலேருந்து 9 வயசு வரைக்கும் ப்ரீ கன்வென்ஷனல் மொராலிட்டி, மரபுக்கு முற்பட்ட நிலை. 9 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் மரபு நிலை, கன்வென்ஷனல் மொராலிட்டி. 3வது நிலை வந்து மரபுக்கு பிந்தைய நிலை, போஸ்ட் கன்வென்ஷனல் மொராலிட்டி லெவல் 3. ஸோ மொத்தம் 3 லெவல் இருக்குது. கன்வென்ஷனல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம ட்ரெடிஷ்னலாக இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நம்ம வச்சுருப்போம்ல, அதுதான் கன்வென்ஷனல். ட்ரெடிஷ்னல்னு சொல்லலாம், இல்லை நம்ம வழக்கம் இது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுபடி அந்த வழக்கத்துக்கு முந்தைய நிலை, அந்த வழக்கமான நிலை, வழக்கத்துக்கு பிந்தைய நிலை. இந்த ஒவ்வொரு லெவல்லையுமே 2 ஸ்டேஜ் இருக்குது. முதல் லெவலில் ஏர்லி சைல்ட்ஹுட், அப்போது இருக்கிற முதல் ஸ்டேஜ் ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷன், கீழ்ப்படிதல் மற்றும் தண்டனை. ஸோ இந்த வயசில் குழந்தைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்பாங்க. ஏன்னா கேட்கலன்னா அடி விழுவோம் இல்லை திட்டு விழுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு. ஸோ அந்த பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் நோக்கமாக இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் இன்ஸ்ட்ருமெண்டல் பர்பஸ் ஓரியன்டேஷன், தனிநபர் நலன் மற்றும் பரிமாற்றம். இப்போது அவங்க ரிவார்ட்ஸ்க்காக ஒபே பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு நோட் புக்கில் நீட்டாக எழுதினா டீச்சர் ஸ்டார் போடுறாங்க, அப்போது அவங்களுக்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். அப்போ அதுக்காக டீச்சர் சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி முழுக்க தன்னுடைய நலன், தனக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ், இதை பொறுத்து தான் அவங்களுடைய மொராலிட்டி டெவலப் ஆகும். அடுத்த லெவலில் இருக்கிற முதல் ஸ்டேஜ், குறிப்பாக இது அடலசன்ஸ், டீனேஜில் வர்றது, குட் பாய் நைஸ் கேர்ள் ஓரியன்டேஷன். இந்த டைமில் அவங்களுக்கு தேவை சோஷியல் அப்ரூவல். நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பையனா நல்ல பையன், இந்த பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி அதை நோக்கி உழைக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு குரூப்பில் இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கட்டும், இல்லை ஸ்கூலில் இருக்கட்டும், எல்லாருமே நல்ல பையன் நல்ல பொண்ணுன்னு சொல்லணும் அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சரியான விஷயங்களை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அடுத்து ஸ்டேஜ் 4 வந்து லா அண்ட் ஆர்டர் ஓரியன்டேஷன். இப்போ தான் உங்களுக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிற சட்டங்கள், ரூல்ஸு இதெல்லாம் தெரியும். ஒன் வேல போகக்கூடாது, சிக்னலில் நின்று போகணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போது அந்த ரூல்ஸ்க்கு பயந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. 3வது லெவலில் இருக்க முதல் ஸ்டேஜ் இது மெச்சூர் அடல்ட்ஹுட், 15 வயசுக்கு மேலே, சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஒப்பந்தம். இப்போ 2 பேருக்கு இடையில் நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணி அக்ரி பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம நடந்தாலே அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும்.
தேவைப்படும். லாஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் கரெக்டு தான். பட் பர்சனலாக நம்ம ஒரு குரூப் கூடயோ இல்லை ஒரு பர்சனலாக இன்னொருத்தர் கூடயோ நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம்னா அதை ஹானர் பண்ணுறது தான் மொராலிட்டி அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம நகருவோம். அடுத்து ஸ்டேஜ் 6 யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் ஓரியன்டேஷன். உலகளாவிய நெறி கொள்கைகள். ரூல்ஸ் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, இதெல்லாம் தாண்டி எது எத்திக்கல், எது சரி, எது தவறு. உதாரணத்துக்கு கொலை பண்ணுறது தப்பு, அதே நேரம் ஒருத்தர் தன்னை தாக்க வரும்போது தற்காப்புக்காக நம்ம ஏதாவது ஒரு பண்ணி அவங்களுக்கு ஒன்று ஆச்சுன்னா எத்திக்கலாக அது கரெக்ட். நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காகவும் நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான அப்ட்ராக்ட் பிரின்சிபல்ஸ் அதுபடி நம்ம மொராலிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணிக்குவோம். அதுதான் இந்த ஸ்டேஜ் 6. ஸோ மொத்தம் 3 லெவல், 6 ஸ்டேஜ். இதுலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து ஆல்பர்ட் பண்டுரா அப்படின்னு ஒருத்தர் சோஷியல் லேர்னிங் தியரின்னு ஒன்று கொடுத்தாரு. இவர் என்ன பண்ணார்னா போபோ டால்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஒரு பொம்மை மாதிரியில் அதே தான், அதை தள்ளினாலும் குத்தினாலும் சரி பழைய பொசிஷனுக்கே வந்து நின்றுக்கும். ஒரு பெரிய ஆள் உயர பொம்மையை ஒரு ரூமில் வச்சிடுறாரு. அங்கே ஒரு அடல்ட் பெரியவங்க 4-5 குழந்தைங்கள உள்ளே விட்டுறாரு. கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணுறாரு. அந்த அடல்ட் அந்த பொம்மையை எடுத்து அன்பாக அதுகிட்ட விளாண்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களும் அந்த பொம்மை கிட்ட அன்பாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இதே அந்த அடல்ட்டு அந்த பொம்மையை குத்தி விளாண்டாங்கன்னா அந்த குழந்தைங்களும் அந்த பொம்மையை குத்தி அடித்து அப்படி தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை வச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா இமிட்டேஷன் மூலமாக தான் மாரல் டெவலப்மெண்ட் நடக்குது. பெரியவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் குழந்தைங்கள் வந்து எது சரி எது தவறுற முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு முடிவுக்கு வராரு. இதுக்கு இன்னொரு பேர் அப்சர்வேஷன் லேர்னிங் சொல்லலாம், கவனிப்பு கற்றல், இல்லை மாடலிங் சொல்லலாம். மாதிரி ஒருத்தரை பார்த்து அவங்கள ரோல் மாடலாக நம்ம எடுத்துக்கிட்டு பண்ணுறது. இதில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. மொதல் ஸ்டெப் வந்து அட்டென்ஷன், கவனம். பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்ற பார்க்குறது, அதை கற்றுக்கிறது. அடுத்து ரிட்டென்ஷன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது. 3வது ரீப்ரொடக்ஷன், திருப்பி அவங்க பண்ண மாதிரி நம்ம பண்ணுறது. 4வது மோட்டிவேஷன். இதை பண்ணுறதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, இல்லை நமக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குது அப்படின்னா அதை திரும்ப திரும்ப பண்ணுவோம். இதுதான் இதில் இருக்கிற 4 ஸ்டெப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், மொழி வளர்ச்சி. மொழி எதுக்கு யூஸ் ஆகும்னா குறிப்பாக லேர்னிங்க்கு. ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணணும் அந்த லாங்குவேஜ். அது ஒரு 6 ஸ்டேஜில் நடக்கும். 6 மாதம் வரைக்கும் நம்ம சத்தம் தான் போடுவோம். 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள், அம்மா, அப்பா, மாமா, இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் 1 வேர்டு இல்லை 2 வேர்டு, பால், மில்க்கு, இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 2 வேர்டை யூஸ் பண்ணுவோம் 2 to 3 வயசு வரைக்கும். அப்புறம் 3 to 5 வயசு வரைக்கும் நிறைய வார்த்தைகள் கற்றுக்குவோம். குட்டி குட்டி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேச ஆரம்பிப்போம். 5 வயசுக்கு மேலே தான் நம்ம ப்ராப்பராக சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நல்லா பேச ஆரம்பிப்போம். ஸோ அதனால தான் 4 வயசுக்கு மேலே தான் ஸ்கூலில் சேர்க்குறது. எதுக்குன்னா இந்த லாங்குவேஜ் வந்து அப்போ தான் டெவலப் ஆகி வரும். இதுக்கும் முக்கிய காரணிகள் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலை, நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, இவங்க எல்லாமே ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க இந்த லாங்குவேஜ் ப்ராப்பராக டெவலப் ஆகி வரதுக்கு. இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு சில காம்பனன்ட்ஸ் இருக்குது. முதல்ல ஃபோனாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒலியியல், அந்த சவுண்ட் சிஸ்டம், ஆ ஆ இ அந்த சவுண்டு, ஏபிசிடினா அதுக்குரிய சவுண்டு. ஸோ அந்த சவுண்டை தான் முதல்ல வந்து குழந்தைங்க கிரகிச்சுக்குவாங்க. 2வது மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லி வேர்ட் ஸ்ட்ரக்சர், சின்ன சின்ன வார்த்தைகள்லேருந்து அந்த வேர்டை ஃபார்ம் பண்ணி எப்படி வந்து அது கற்றுக்கிறது அப்படின்ற செகண்ட் ஸ்டேஜ். 3வது சின்டாக்ஸ், அது வாக்கிய அமைப்பு. ஒரு வாக்கியம் எப்படி வரணும், கிராமர் எப்படி வந்து கிராமட்டிக்கலாக அது எப்படி கரெக்டாக இருக்கணும், தமிழில் சொல்லணும்னா இலக்கணம், அது கற்றுக்கிறது 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப்பு சிமான்டிக்ஸ், நிறைய வார்த்தைகள் கற்றுக்கிறது, அது ஒவ்வொன்றோட மீனிங்கை கற்றுக்கிறது, அதுதான் வந்து சிமான்டிக்ஸ் அப்படின்றது பொருளியல். 5 ப்ராக்மேட்டிக்ஸ், ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்துறது. நம்ம சொசைட்டியில் அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. இங்கிலீஷ்னால் இதை எப்படி யூஸ் பண்ணணும், இஸ் போடணுமா, வாஸ் போடணுமா, ஃபியூச்சர் டென்ஸ்னால் என்ன போடணும், அது மாதிரி தமிழுக்குன்னு இலக்கணம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி எப்படி கரெக்டாக நம்ம பேசுகிறது, எழுதுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் 5வது ஸ்டெப். பியாஜே இந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டை அவருடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தியரியில் ஆல்ரெடி டச் பண்ணியிருக்காரு. 2வது ஸ்டேஜ் ப்ரீ ஆப்ரேஷனலில் தான் அவர் சொல்கிறாரு லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகுது இந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வைகாட்ஸ்கி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சோஷியல் டெவலப்மெண்ட்லேயும் தேரி பார்த்தோம். பட் இதில் வந்து அந்த நடுவில் கீழே இருக்கல லாங்குவேஜ் அண்ட் திங்கிங் டெவலப்மெண்ட்னு அதை மட்டும் பார்க்கலாம். அதுதான் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது. சோஷியல் ஸ்பீச், மற்றவங்களோட எப்படி பேசுகிறது அப்படின்றத அவங்க கற்றுக்குவாங்க குழந்தைகள். அதில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று இன்டர் சைக்கலாஜிக்கல் கம்யூனிகேஷன், நம்ம இன்னொருத்தரோட பேசுகிறது. இன்னொன்று இன்ட்ரா சைக்கலாஜிக்கல் கம்யூனிகேஷன், நமக்குள்ளேயே பேசிக்கிறது. இது பேர் சோஷியல் ஸ்பீச். 2வது பேர் வந்து ப்ரைவேட் ஸ்பீச், நமக்குள்ளேயே பேசிக்கிறதுக்கு பேர். அதுலேயும் 2 வகையான ப்ரைவேட் ஸ்பீச் இருக்குது. சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது நம்ம விளையாடும் போது நமக்கு நாமே பேசிக்குவோம். ஒரு சமைக்கும்போது அடுப்பு பற்ற வைக்கிறோம், அதில் பாத்திரத்தை வைக்கிறோம் அப்படின்னு நம்ம விளையாடும்போது நம்மளே அதை சொல்லிக்கிட்டே பண்ணுவோம். அது நம்ம வேறு யார்ட்டையும் பேசுறதில்லை, நமக்கே பேசிக்கிறது தான். அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டர்னல் ப்ரைவேட் ஸ்பீச். வளர வளர நமக்குள்ளேயே பேசிக்குவோம், ஆனால் அது வெளியே தெரியாது. நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம மனசுக்குள்ளேயே பேசிக்கிறது, அதுதான் வந்து இன்டர்னல் ப்ரைவேட் ஸ்பீச்னு சொல்லி அதை இன்னர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம். இந்த டாப்பிக்லேருந்தும் கேள்விகள் கேட்பாங்க. கடைசி தியரி சாம்ஸ்கி அப்படின்றவர் கொடுத்தது. இதுக்கு பேர் நேட்டிவிஸ்ட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா LAD அப்படின்னு ஒரு கான்செப்ட், லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். அப்படின்னா
நம்மளுடைய மூளையை தான் அவர் சொல்கிறாரு. நம்ம மூளை வந்து ஒரு மொழி கற்றல் கருவி மாதிரி செயல்படும். ஃபஸ்ட்டு ஒரு இன்புட் எடுத்துக்கும். எங்கேருந்து எடுக்கும்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுகிறத வச்சு, நம்ம சுற்றி இருக்கவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்குறத வச்சு, அந்த சவுண்ட்ஸு, அந்த வார்த்தைகள், அது எல்லாத்தையும் முதல்ல உள்ளே வாங்கிக்கும். அதுதான் இன்புட். அவுட்புட் என்ன வரும்னா அந்த லாங்குவேஜ். எப்படி நம்மளால் வந்து பல லாங்குவேஜ் கற்றுக்க முடியுது அப்படின்றதுக்கு இவர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன், உலகத்தில் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அதனுடைய கிராமர் அது வந்து யூனிவர்சல். எல்லா மொழிகளுக்குமே அந்த கிராமர் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். தமிழ்னா அதுக்குரிய இலக்கணமாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும் அதுக்குரிய கிராமராக இருக்கட்டும், இல்லை ஜெர்மனாக இருக்கட்டும் அது ஃபாலோ பண்ணுற அந்த ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது எல்லாமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான். அதனால் நம்ம பிரெயின் வந்து ஒரு லாங்குவேஜை வந்து கற்றுக்கிட்டாலே மற்ற லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி அப்படின்றது தான் இவருடைய கான்செப்ட். அவ்வளோதாங்க இந்த டாபிக். இப்போது டெலிகிராம் சேனல் போயிட்டு இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.